கடவுளருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அடியேன் ஜோதிரத்னா ராம் சென்னையிலிருந்து. சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய 20/12/2023 அன்றைக்கி தொடங்கி 20/2/2026 இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றாரு. ஆக்சுவலாக சனிப்பெயர்ச்சி இந்த காலகட்டம் தான். இப்போது சனி பகவான் கர்மக்காரகன், நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார். எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் சனி பகவானை உணரணும், சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம், பிராப்தம், சஞ்சிதம், ஆகாமியம், இந்த 3 கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா, இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம், காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம். சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார். யாரெல்லாம் கெடுபலன்கள், அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்றைக்குமே விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுபலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றம், முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறது, அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம கவனிச்சிக்கிறோமோ, நமக்கு கீழே இருக்காங்க, அதாவது பாமர மக்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கள்ட்டெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து. அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான். எல்லாருக்குமே ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும், உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் கெடுபலன்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் நம்ம இந்த மேஷராசிக்கும் விருச்சிக ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்ப சனி என்றைக்குமே கொட்டி கொடுப்பார், அதாவது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம. அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மகரத்துலேருந்து கும்பத்துக்கு 4ஆம் இடமாக போயிருக்கார். அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டம சனினா அஷ்டம சனியில் பாதி பலன்கள் அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அர்த்தாஷ்டம சனி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம்னா ருணரோக சத்ரு, நோய் கடன் எதிரி. 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், களத்திரத்தின் தாயார், அதாவது கணவரின் தாய் அல்லது மனைவியின் தாய், களத்திரத்தின் தாயார் 10ஆம் இடம். அதே மாதிரி ராசி அதாவது 6, 10, 1 இந்த 3 பாவத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அப்போ உங்களுடைய சனி பகவான் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிலேயே கோட்சாரத்தில் அந்த 20ஆம் தேதி செவ்வாய் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். ஆட்சி பலம் கிடைக்குது உங்களுக்கு. ஆட்சி பலம், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும், தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க, மன உறுதியோடு எடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய நோய் சார்ந்த பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல ஏற்கனவே குரு சஞ்சரிச்சிட்டு இருக்கார் கோச்சாரத்தில். குரு சனி பார்க்குறதுனால தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள். குரு தனக்காரகன். அப்போது வருமானத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் வருமானத்தை ஒரு எதிர்பாராத வருமானம், அதன் மூலம் கடன்கள் குறையும். ஏன்னா 6ஆம் இடம் கடன் ஸ்தானம், ருணரோக சத்ரு, கடன்கள் குறையும். உங்களுடைய எதிரிகள் தொழிலாக இருக்கட்டும், சுய தொழிலாக இருக்கட்டும், வெளியில் வீட்லையாக இருக்கட்டும், எங்கே எதிரிகள் அப்படின்னாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிற்காமல், அதாவது உங்களை எதிர்த்து நிற்க முடியாமல் போகிறதுக்கான அமைப்புகள், வம்பு வழக்கெல்லாம் குறையிறதுக்கான அமைப்பு. ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே, விருச்சிக ராசி அப்படின்னாலே பொதுவாகவே
செவ்வாய் ராசி அதிபதி அவர்களை வந்து கணிக்க முடியாது. அவங்க மன ஓட்டம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா மறைவு ஸ்தானம், காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம். அது மறைவு ஸ்தானம் போது என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, எப்படி முடிவெடுப்பாங்க, எதை நோக்கி அவங்களுடைய சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறது எதிரிகளால் கணிக்க முடியாது ஆல்ரெடி இயற்கையாகவே. அப்போ சனி வேறு ஆல்ரெடி 6ஆம் இடத்தை பார்க்கிறார், எதிரி ஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையே இல்லை, பயப்படவே வேண்டாம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகளை தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இல்லை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ராசி அதிபதி ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால இப்போ ஒரு எதிர்பாராத பதவி, எதிர்பாராத ஒரு ப்ரமோஷனோ இல்லை வரவேண்டிய பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். 10ஆம் இடம்னா சிம்மம் வந்து ராசி அதிபதி செவ்வாய்க்கு நட்பு. அப்போது சூரியன் வந்து நட்புங்கிறதுனால நட்பு பலன்களை தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சுறுசுறுப்பாக இயங்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா உடனடியாக முடித்து அது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஏன்னா உங்களுடைய சிந்தனை செயலில் ஒரு மந்தத்தன்மை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி போடுறது, காலம் தாழ்த்துறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி, அந்த இடத்த சனி வேற பார்க்குறாரு. ஆராய்ச்சி மனப்பான்மை, ஆராய்ச்சி சிந்தனையெல்லாம் மேம்படும். ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பரான டைம், எக்ஸலண்ட்டான டைம். அடுத்தடுத்த இப்போ வந்து சப்மிஷனுக்காக வெயிட் பண்ணுவீங்க, பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த காலகட்டம். ஏன்னா ஒரு ரிசர்ச் ஸ்டடீஸை வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய நைட்மேர். அது வந்து உடனடியாக முடிக்க முடியாத காலம். அது வந்து இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். சனி செவ்வாய் வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை, ஆராய்ச்சி சிந்தனை. இயற்கையாகவே விருச்சிக ராசினாலே ஆராய்ச்சி சிந்தனை உண்டு. சனியோட பார்வை வேறு இருக்குது. அப்போது துரிதப்படும், நல்லபடியாக முடித்து ஒரு கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. விடாப்பிடி, மனதைரியம், போராட்டம், இதெல்லாம் வந்து இயற்கையாக உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பழைய வாகனங்கள், பழைய வீடுகள், பழைய பிளாட்டு, அந்த மாதிரி ஏதாவது உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர், கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தாயாருக்கு நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், காலில் ஏதாவது பிரச்சனை, நீ சர்ஜரி, இல்லை முதுகுத்தண்டு பிரச்சனை, தோள்பட்டை, இந்த மாதிரி வயோதிக உபாதைகள் ஏதாவது வரத்துக்கான வாய்ப்பு. தாயாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், பெண் உறவினர்கள் யாராக இருந்தாலும், அத்தை, சித்தி, பெரியம்மா, இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் ராசி அதிபதி சனி பகவானுக்கு பகை. அந்த யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அர்த்தாஷ்டம சனினா ஓரளவுக்கு கெடு பலன்கள் அப்படிங்கும்போது அது அக்செப்டன்ஸ் மோடில் நம்ம கொண்டு போகணும். நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எப்போதுமே நல்லதே நடக்கும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நடக்கும், ஸ்டெடியாக நடக்கும். ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு சொல்கிறதுக்கு காரணம் ராசி அதிபதி அங்கே ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. காலம் தாழ்த்தி நடக்கும். ஒரு விஷயம் உடனடியாக நடக்காமல் இன்றைக்கி நடக்க வேண்டியது நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்க வேண்டியது 2 நாள் கழிச்சு நடக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இயற்கையாகவே இப்போது விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேல்மாறல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது ஒரு 15-20 நிமிஷம் தான். அது படிச்சிங்கன்னா இல்லை கேட்கணும், இல்லை வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். வேல்மாறல் வந்து உங்களுடைய கடன் சார்ந்த தொல்லைகள் தீரும். உங்களுடைய இப்போது ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணணும்னு யாராவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேல்மாறல் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம். வேல்மாறல் அதில் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடிய முருகன் துணையோடு, முருகன் அருளால், ராசி அதிபதி செவ்வாய்க்கு அதிதேவதே முருகனோட அருளால் வந்து நமக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் பெருமளவு மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம்லாம் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். செவ்வாய்க்கிழமை வேல்மாறல் படிக்கணும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய முன்னோர் வழி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அது மூலமாக சில நல்ல காரியங்களும் உண்டு. ஏன்னா கும்ப சனி பொதுவாகவே நல்ல பலனை கொடுப்பார். கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு லாபத்தையும் ஓரளவுக்கு தொழில் மூலமாக முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் ஏற்கனவே இருக்கார். சனி பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு இருக்குது. அதாவது 6இல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போதுமே வந்து பொதுவாக வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் சாஃப்டாக அப்ரோச் பண்ணுறது, சப்மிசிவாக போகிறது,
கொஞ்சம் உங்களுடைய இயற்கையான ஒரு விடாப்பிடியான தன்மை, மன உறுதி, அதெல்லாம் டாமினேட்டிங் மைண்ட் செட் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு போனீங்கன்னா இந்த வரக்கூடிய சனி பயிற்சியானது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றையும் நல்ல ஒரு பக்குவத்தையும் ஒரு பாடத்தையும் தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கார். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை.